ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரேஸ். நானுங்கள் மனோஜ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம 9th புக்ல இருக்க எக்கனாமிலாம் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வந்துட்டு 6th 7th 8th புக்ல இருக்க எக்கனாமி எல்லாமே பார்த்தோம், சரிங்களா? ஸோ புக் பேக்ல இருக்க நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆன்சர்ஸ் வித்து சால்வ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். மறக்காம இது முன்னாடி வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா அதையும் நீங்க பாத்துருங்க. 6th 7th 8th இப்போ நம்ம வந்து 9th புக்ல இருக்க எக்கனாமியும் சால்வ் பண்ண போறோம். பிகாஸ் கண்டென்ட் அப்படின்றது நிறையவே இருக்கு 9th புக்ல. புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் நிறையவே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 41 சூஸ்லாம் இருக்கு, சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபாஸ்டா. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன்னே அசிஸ்டன்ட் ட்ரீசிங்களா கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் பார்த்துலாமா? அசிஸ்டன்ட் பார்த்துலாமா? டெவலப்மெண்ட் இன்க்ரீசஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். கரெக்ட் தான். ரீசன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? பீப்புள் வில் ஹேவ் ஹையர் இன்கம்ஸ், பெட்டர் எஜுகேஷன், பெட்டர் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன், லெஸ் பாவர்ட்டி. நம்ம ஒருத்தருடைய டெவலப்மெண்ட் வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்க்ரீசஸ் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். டெவலப்மெண்ட் வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகுது. அதுக்கு பீப்புளுக்கு என்னெல்லாம் தேவை? அதிகமான காசு, ஹையர் இன்கம், பெட்டர் எஜுகேஷன், நல்ல படிப்பு, பெட்டர் ஹெல்த், சரிங்களா? அண்ட் நியூட்ரிஷன்ஸ், லெஸ் பாவர்ட்டி. வறுமை வந்து கம்மியாக இருக்கணும். ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆஃப் ஏ, சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், த டேர்ம் ஹியூமன் ரிசோர்ஸ் ரெஃபர்ஸ் டு. என்ன கொடுத்துருக்காங்க? ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து எதை வந்து ரெஃபர்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கலெக்டிவ் எபிலிட்டிஸ் ஆஃப் த பீப்புள், சரிங்களா? கலெக்டிவ் எபிலிட்டிஸ் ஆஃப் த பீப்புள், ஒட்டுமொத்த மக்களின் திறமையை தான் வந்துட்டு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணுவாங்க. ஹெச்ஆர் அப்படின்னா கலெக்டிவ் ரெஃபர்ஸ் ஆஃப் த பீப்புள், அதான் வந்து மீனிங், சரிங்களா? நெக்ஸ்ட், ஃபார் கம்பேரிங் டெவலப்மெண்ட் பிட்வீன் கண்ட்ரீஸ் த டேஷ் இஸ் கன்சிடர்டு டு பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆட்ரிபியூட்டிஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா? இதுக்கு இன்கம் அப்படின்றதாங்க ஆன்சராக வரும், சரிங்களா? இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வருமானம். ஃபார் கம்பேரிங் டெவலப்மெண்ட் பிட்வீன் த கண்ட்ரீஸ், பிகாஸ் நம்மளுக்கு அதிகமான வருமானம் இருந்தாங்க நம்மளுக்கு வந்து கண்ட்ரீஸ் வந்து இது பண்ணுவாங்க, சரிங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆட்ரிபியூட்ஸ். ஸோ இன்கம் இஸ் த தேர்ட் ஒன்க்கு வந்து ஆன்சராக இருக்கும். ஸோ தேர்ட் ஒன்க்கு ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வருமானம் அப்படின்றது ஆன்சர். ஃபோர்த் ஒன், டேஷ் இஸ் கன்சிடர்ட் எ ட்ரூ மெஷர் ஆஃப் நேஷனல் இன்கம். எது வந்துட்டு நேஷனல் இன்கம்க்கு ட்ரூ மெஷர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சரிங்களா? ஃபோர்த் ஒன்க்கு அப்படின்றதுக்கு நமக்கு ஆன்சர் சொல்லி பார்த்தோம்னா என்என்பி, சரிங்களா? நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்றது ஆன்சர்ஸ்ல வரும், சரிங்களா? என்என்பி அப்படின்னாக்கா நிகர தேசிய உற்பத்தி, சரிங்களா? Fifth one, the dash income is also called per capita income. Per capita income வந்து நம்ம எதுப்பா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ், ஓகேவா? நம்ம இப்போ நான் வந்து ஒரு 10 ரூபா வாங்குறேன், இன்னொருத்தர் வந்து ஒரு 100 ரூபாய் அப்படின்றது வாங்குறாங்க, இன்னொருத்தர் வந்து ஒரு 50 ரூபா வாங்குறாங்க. பெர் கேபிட்டா இன்கம்னாக்கா நாங்கள் 3 பேரும் வாங்குறத எல்லாத்தையுமே இது பண்ணி ஆவரேஜ் எடுப்பாங்க. அப்போது சராசரியாக இந்த உலகத்தில் வந்துட்டு இந்த இந்தியாவில் வந்துட்டு எவ்வளோ மக்கள் வந்து ஆவரேஜாக வாங்குறாங்க அது சொல்கிறதா வந்துட்டு பெர் கேபிட்டா இன்கம். ஒருத்தர் எவ்வளோ வந்து ஆவரேஜாக வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறதா வந்துட்டு பெர் கேபிட்டா இன்கம். அதுக்கு ஆவரேஜ் தான், சரிங்களா? சிக்ஸ்த் ஒன் பார்த்துடலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் இஸ் நாட் ஏ G8 கண்ட்ரீஸ்? இதில் வந்துட்டு G8 கண்ட்ரீஸ் வந்து எது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜப்பான், கனடா, ரஷ்யா, இந்தியா. இந்தியா அப்படின்றது G8ல வந்துட்டு இல்லை, சரிங்களா? நாட் ஏ G8 கண்ட்ரீஸ். விச் ஒன் ஆஃப் த following countries is not a member of SAARC? is not a member of SAARC க்கு என்னப்பா வரும்? இதுபா இப்போ வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? இந்தியா, பாகிஸ்தான், சைனா அண்ட் பூட்டான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதில் வந்துட்டு எதுப்பா வந்து நாட் ஏ மெம்பர் ஆஃப் SAARC? கண்டிப்பாக வந்து ஆப்ஷன் சி அப்படின்றது தான் வந்துட்டு. சைனா வந்து நம்மளுக்கு SAARCல வந்து இல்லவே இல்லை. இந்தியாவும் இருக்காங்க, பாகிஸ்தானும் இருக்காங்க, பூட்டாவும் இருக்காங்க. SAARCல வந்து இந்தியாவை சுற்றி எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்கோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே SAARCல வந்து இருப்பாங்க, சரிங்களா? அடுத்து பார்த்துடலாமா? அசோசியேஷன். திருப்பியும் வந்து ஒரு அசோசியேஷன் ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? த நெட் நேஷனல் ப்ராடக்ட் என்என்பி இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஏ ட்ரூ மெஷர்ஸ் ஆஃப் நேஷனல் அவுட்புட். கரெக்ட் ஒன். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நேஷனல் இன்கம். இதுவும் தான் கரெக்ட். அப்போ போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆஃப் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஒரு. நெக்ஸ்ட் 9th பார்த்துடலாமா? ஹியூமன் ரிசோர்சஸ் இஸ் நெசசரி ஃபார் த ப்ராக்ரஸ் ஆஃப் எனி கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஹியூமன் ரிசோர்ஸ் வந்துட்டு எல்லா கண்ட்ரியும் வந்து ப்ராக்ரஸோட நெசசரிக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டான ஒன்று. ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க? இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ஆஃப் பீப்புள் கேன் ரிசல்ட் இன் எ ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இன் த ஃபியூச்சர் ஆஃப் எ கண்ட்ரி. இதுவும் கரெக்டு, சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆஃப் ஏ. 10th one, the Human Development Index HDI does not take into account the following dimensions in its calculations அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எதுலாம் வந்து வராது? ஜெண்டர், ஹெல்த், எஜுகேஷன், இன்கம். எதுப்பா வந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க? 10th ஒன்க்கு ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லவே இல்லைப்பா, சரிங்களா? சரி, ஜெண்டர் அப்படின்னாக்கா என்னது? பாலினம் அப்படின்னு சொல்லி ஆன்சர்ல வரும். அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ், விச் ஸ்டேட்ஸ் ஹாவ் த லிட்ரஸி ரேட் 2011 ஹையர் த
நேஷனல் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த ஸ்டேட் வந்து லிட்ரஸி ரேட்டில் வந்துட்டு எனக்கு ட்ரஸ்ட் விச் ஹையர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கப்பா. சரிங்களா, நேஷனல் ஆவரேஜை விட ஹையராக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 11th ஒனுக்கு வந்து என்னப்பா வரும், என்னென்ன ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஆந்திர பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு, நன் ஆஃப் திஸ். ஆப்வியஸ்லி வந்துட்டு நம்மளுக்கு தமிழ்நாடு இருக்குது. ஸோ தமிழ்நாடு தான் வந்துட்டு நம்மளுடைய நேஷனல் ஆவரேஜாக வந்துட்டு ஹையராக வந்து இருக்கும் லிட்ரஸி ரேட்டில். அதுவும் தமிழ்நாட்டில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி அப்படின்ற வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு நம்ம லிட்ரஸி ரேட் வந்து முதல் இடத்தை வந்து பிடிச்சிருக்கு. சரிங்களா, ஸோ தமிழ்நாடு அப்படின்றது ஆன்சர். 12th ஒன், செக்ஸ் ரேஷியோ மீன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, அதுக்கு என்னப்பா சொல்லலாம், இங்கே என்னப்பா கொடுத்துருக்காங்க, the ratio between female and the male in the population இல்லை the ratio between adult male and the adult female in a population the ratio relationship between male or female, the numbers of females per 1000 and males அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கப்பா. செக்ஸ் ரேஷியோ என்னப்பா, செக்ஸ் ரேஷியோ அப்படின்னாக்கா the numbers of females per 1000 males. ஓகேவா, அதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதம், அதுதான் வந்துட்டு செக்ஸ் ரேஷியோ. 13th one, intergenerational equality is ensured under the process of. intergeneral equality அப்படின்னா என்னப்பா, பரம்பரை ரீதியான சமத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கப்பா. சரிங்களா, பரம்பரை ரீதியான சமத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 13th ஒன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்கனாமிக் டெவலப்மெண்ட். சரிங்களா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னாக்கா பொருளாதார மேம்பாடு அப்படின்றது ஆன்சர்ஸ்ல உங்களுக்கு வரும்பா. 14th ஒன், ஃபைண்ட் த ஆட் ஒன். சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, நேஷனல் கேஸ் அண்ட் தென் பேப்பர். இதில் வந்து எது வந்து ஆட் ஒன்ல வரும், எல்லாருக்குமே தெரியும் எதுப்பா வரும் கண்டிப்பாக. பிகாஸ் எல்லாருமே வந்து நேச்சுரல் கேஸ் கொடுத்துருக்காங்க, விண்ட் எனர்ஜி கொடுத்துருக்காங்க, சோலார் எனர்ஜி கொடுத்துருக்காங்க, பேப்பர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுப்பா வந்து வரும் ஆட் ஒன். 14th ஒனுக்கு பேப்பர் அப்படின்றது ஆட் ஒன். சரிங்களா, காகிதம். 15th, டேஷ் இஸ் த ஸ்டேட் விச் ஹையஸ்ட் இன்ஸ்டால்ட் சோலார் கெப்பாசிட்டி இன் இந்தியா. எந்த ஸ்டேட்ல வந்துட்டு அதிகமான சோலார் அப்படின்றது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ 15வதுக்கு என்னப்பா ஆன்சர்ஸ் வரும், எல்லாருமே வந்து ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. இதுக்கெல்லாம் ஒரு வாட்டி ஆப்ஷன்ஸ்ல இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வந்து போன வாட்டி குரூப் 2லயோ குரூப் 4லயோ கேட்டாங்க கண்டிப்பாக. 2022 இந்த கொஸ்டின் நான் பார்த்தேன் கொஸ்டின் பேப்பர்ல. சரிங்களா, என்ன கேட்டிருந்தாங்க, ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ராஜஸ்தான், அதுக்கப்புறம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எந்த ஸ்டேட்டு இந்தியாவிலே வந்துட்டு செகண்ட் சோலார் ப்ராஜெக்ட்ல வந்து இருக்கு, அதாவது செகண்ட் ஹையஸ்ட் செகண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் கேட்கல, ஃபர்ஸ்ட்னா தமிழ்நாடு. சரிங்களா, செகண்ட் ஹையஸ்ட் அப்படின்னாக்கா ராஜஸ்தான். ஓகேவா, அதுதான் வந்து ஆன்சராகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட்னா தமிழ்நாடு, செகண்ட் ஹையஸ்ட்னா ராஜஸ்தான். ஓகேவா, ஸோ தமிழ்நாடு தான் வந்துட்டு இந்தியாவிலே வந்துட்டு அதிகமான சோலார் உற்பத்தி அப்படின்னு சொல்லி இருக்கு. சரிங்களா, 16வது, டேஷ் ரிசோர்சஸ் ஆர் தோஸ் விச் வில் கெட் எக்ஸாஸ்டட் ஆஃப்டர் இயர்ஸ் ஆஃப் யூசஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, 16வதுக்கு வந்துட்டு நான் ரினியூவபிள் ரிசோர்சஸ் அதுதான் வந்துட்டு ஆன்சர்ஸாக இருக்கும். சரிங்களா, புதுப்பிக்க இயலாதது அதுதான் வந்துட்டு ஆன்சர்ஸ். 17வது, தெர்மல் பிளான்ட் எமிட்ஸ் லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் டேஷ் which pollutes the environment. கார்பன் டை ஆக்சைடு தான்ப்பா. புதியவையா இல்ல கார்பன் டை ஆக்சைடு, சாரி கார்பன் டை ஆக்சைடு அப்படிதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் 21 என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 21க்கு போத் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஃபுட் ப்ரொடக்டிவிட்டி இன் தமிழ்நாடு ஆஸ் என்ன ஆயிருக்கான், இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா, இன்க்ரீஸ்டு அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லி அர்த்தம். த நார்த் ஈஸ்ட் மன்சூன் பீரியட் ஆஃப் தமிழ்நாடு. எல்லாருக்குமே வந்து ஈஸியாகவே இந்த கொஸ்டின்ஸ் வந்து தெரியும். நார்த் ஈஸ்ட் மன்சூன் பீரியட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னா என்னப்பா, நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு எப்போல்லாம் வந்து அதிகமான மழை அப்படின்றது தெரியும் அப்படின்னாக்கா அக்டோபர் இந்த டிசம்பர். இப்போ கூட நம்ம புயல் போச்சு, என்ன புயல்ப்பா போச்சு, எல்லா புயலும் வந்து இந்த அக்டோபர் அண்ட் டிசம்பர் தான் வந்து வரும். சரிங்களா, இப்போ கூட நம்ம தமிழ்நாட்டில் இந்த அக்டோபர் அண்ட் டிசம்பர்ல வந்து மிக்ஜாம் புயல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படிதானே எல்லாத்துலயும் கடந்து வந்துருக்கோம். ஸோ மிக்ஜாம் புயல் அப்படின்றது நார்த் ஈஸ்ட் மன்சூன்ல தான் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆச்சு. ஓகேவா, அக்டோபர் அண்ட் டிசம்பர் இது வந்து மறந்துடாதீங்க. சரியா, நெக்ஸ்ட் பார்த்துடலாம். 23, according to 2011 census the total populations of India was என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, 2011 சென்சஸ் படி நம்மளுக்கு 121 கோடி. 24, டேஷ் ஆஸ் ரெக்கார்டட் த மேக்ஸிமம் நம்பர்ஸ் ஆஃப் எமிகிரன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. டேஷ் ஆஸ் ரெக்கார்டட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எமிகிரன்ஸ். எமிகிரன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெளி குடியேறியவர்கள் முன்னிலை வகிக்கும் மாவட்டம். அதாவது நம்ம மாவட்டத்திலேருந்து வெளியே வந்து குடியேறுவாங்களே அதில் வந்துட்டு முன்னிலை வகிக்கும் மாவட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 24க்கு ஆப்ஷன் வந்து என்ன, சென்னை. பிகாஸ் சென்னையிலாம் வந்துட்டு வெளியிலேருந்து உள்ளே வரவங்க அதிகமாக இருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்துட்டு எமிகிரன்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க மக்கள். ஸோ சென்னை அப்படின்றது ஆன்சர். சரிங்களா, இதில் வந்து என்ன ஒன்று இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 23 அப்படின்னு சொல்லி கொஸ்டின் நம்பர் இருக்குது, இங்கே வந்து 39 அப்படின்னு சொல்லி கொஸ்டின் நம்பர் இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து கமெண்ட் வந்து பண்ணுறீங்க. சரிங்களா,
கொஸ்டின் நம்பர் மட்டும் தான்ப்பா உங்களுக்கு மாறி இருக்கு, பட் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு சேமா தான் இருக்கு. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் 25 during 2015 dash percentage of illiterates were migrants from Tamil Nadu. சரிங்களா, during 2015 dash percentage of illiterates were migrants from Tamil Nadu. 7%, 75%, 23%, 9% அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர்ஸ்பா வரும்? 25க்கு 7% அப்படின்றது ஆன்சர்ஸ் வரும்பா. ஓகேவா, 7%. The poorer sections of the populations migrates அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. As a survival strategy to improve their living standards, as a service to get experience அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 26க்கு நம்மளுக்கு வந்து என்ன ஆன்சர்ஸ் வரும் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஏ, ஆஸ் ஏ சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் வரும் சரிங்களா. வாழ்வாதாரத்திற்காக அப்படிதான் வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்து போவாங்க. இப்போ ஹிந்திக்காரங்க நிறைய பேர் தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காகப்பா வராங்க? அவங்க வாழ்வாதாரத்திற்காக வராங்கப்பா சரிங்களா. நெக்ஸ்ட் 27 we take age group dash years for computations of the workforce அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கப்பா. ஓகே, 15லேருந்து 60 வயசுக்குள்ள தான் நம்ம வந்து வேலையே செய்யணும், அதான் கேட்டிருக்காங்க. விச் இஸ் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் வேரியஸ் செக்டார்ஸ் இன் ஜிடிபி ஆஃப் தமிழ்நாடு இன் த டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கப்பா சரிங்களா. அப்போ 28க்கு ஆப்ஷன் அப்படின்றது பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் அண்ட் டெரிட்டரி செக்டார். இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஆர்டர்லேயே வரும் சரிங்களா. ஸோ ஜிடிபி ஆஃப் இந்தியா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிரைமரி செக்டார்ஸ்லாம் வந்து அதிகமாக இருக்கு, அதுக்கப்புறம் செகண்டரி செக்டார்ஸ் அண்ட் தென் டெரிட்டரி செக்டார்ஸ். இதை வந்து நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் சரிங்களா. அடுத்தது 29 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் செக்டார்ஸ் இன் லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்துட்டு இந்தியாவிலே வந்துட்டு அதிகமான எம்ப்ளாயர்ஸை வந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 29க்கு ஆன்சர்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏ பிரைமரி செக்டார்ஸ். ஓகேங்களா, நம்ம அக்ரிகல்ச்சர்லாம் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டிலே வந்துட்டு அதிகமான எம்ப்ளாயர்ஸை கொண்டு இருக்கும். நெக்ஸ்ட் 30 விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ பிரைமரி செக்டார். எது வந்துட்டு பிரைமரி செக்டார் கிடையாது சரிங்களா. பிரைமரி செக்டார்ல எதுப்பா கிடையாது? ஃபிஷரிஸ் வந்து பிரைமரி செக்டார் கிடையாதா? இல்ல இருக்கு. மேனுஃபேக்சரிங் இருக்கா, மைனிங் இருக்கா, அக்ரிகல்ச்சர் இருக்கா? எதுப்பா இல்ல பிரைமரி செக்டார்ஸ்ல? 30க்கு நம்ம ஆன்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் அப்படின்றது இண்டஸ்ட்ரீஸை பேஸ் பண்ணி வரும் சரிங்களா. ஸோ அது பிரைமரி செக்டார்ஸ்ல கிடையாது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும்? 31க்கு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் இன் த செகண்டரி செக்டார். எது வந்து செகண்டரி செக்டார்ல இல்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. 31க்கு எதுப்பா இல்ல? கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மேனுஃபேக்சரிங், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், ஃபாரஸ்ட்ரிஸ். எது வந்துட்டு இல்ல நம்ம செகண்டரி செக்டார்ஸ்ல? ஃபாரஸ்ட்ரி அப்படின்றது செகண்டரி செக்டார்ல இல்ல. எல்லாமே இண்டஸ்ட்ரீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து தொழிற்சாலையை சம்பந்தப்பட்டு இருக்கு. ஸோ நம்ம ஃபாரஸ்ட்ரி அப்படின்றது நம்ம பிரைமரி செக்டரை பேஸ் பண்ணி இருக்கு. அதுக்கப்புறம் 32 டெரிட்டரி செக்டார்ஸ் இன்க்ளூட்ஸ். எதுலாம் இங்க வந்து டெரிட்டரி செக்டார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க? 32 அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட், இன்சூரன்ஸ், பேங்கிங், ஆல் ஆஃப் திஸ். எது வரும்? எல்லாமே வந்துட்டு நம்ம ஆல் ஆஃப் திஸ் தான் வரும் சரிங்களா. பிகாஸ் டிரான்ஸ்போர்ட்டும் வந்து டெரிட்டரி செக்டார் தான், பேங்கிங் ஓகேவா அதுவும் வந்து ஒரு சர்வீஸ் செக்டார் தான், இன்சூரன்ஸ் இதுவும் வந்து ஒரு சர்வீஸ் செக்டார் தான் சரிங்களா. எல்லாமே வந்துட்டு ஆல் ஆஃப் திஸ் சர்வீஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கோம், எல்லாமே வந்து டெரிட்டரி செக்டார்ஸ்குள்ள வந்துடும் சரிங்களா. ஸோ அனைத்துமே காப்பீடு, போக்குவரத்து மற்றும் வங்கியல் இது எல்லாமே வந்துட்டு என்னது வரும்? 3ஆம் துறையில வந்து அடங்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் 33 விச் செக்டார் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த ஆக்குபேஷன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏ பிரைமரி செக்டாரா, செகண்டரி செக்டாரா, டெரிட்டரி செக்டாரா, இல்ல பிரைவேட் செக்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கப்பா. 33க்கு பிரைவேட் செக்டார், தனியார் துறை அப்படின்றது உள்ளே வராதுப்பா, நாட் இன்க்ளூடட் ஓகேவா. 34 which Delhi Sultan of medieval India formed employment bureau to solve the unemployment problem. எந்த டெல்லி சுல்தான்ஸ்? கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 34க்கு என்ன ஆன்சர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சரிங்களா. ஃபிரோஸ் ஷா துக்ளக் அவர் தான் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் பியூரோ அப்படின்னு சொல்லி ஒன்று அமைச்சாருப்பா சரிங்களா. வேலை வாய்ப்பு அலுவலகத்தை யார் வந்து அமைத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஃபிரோஸ் ஷா துக்ளக் ஓகேவா. சரி, அந்த ஃபிரோஸ் ஷா துக்ளக் அப்படின்றவங்க டெல்லி சுல்தான்ஸ்ல எப்போ வருவாங்க ஓகேவா, யாருக்கு கீழே வருவாங்க, எந்த டைனஸ்டில வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்றீங்களா. ஓகே, நெக்ஸ்ட் 35 டேஷ் செக்டார் இஸ் ரெஜிஸ்டர்டு அண்ட் ஃபாலோஸ் கவர்மெண்ட் த ரூல்ஸ். ஓகே, டேஷ் செக்டார் இஸ் ரெஜிஸ்டர்ட் அண்ட் ஃபாலோஸ் கவர்மெண்ட் ரூல்ஸ். ஓகேப்பா, அக்ரிகல்ச்சரா, ஆர்கனைஸ்டா, அன்ஆர்கனைஸ்டா, பிரைவேட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. 35க்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆர்கனைஸ்டு ஓகேவா. பிகாஸ் ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் தான் வந்துட்டு கவர்மெண்ட் ரூல்ஸ்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஆர்கனைஸ் அப்படின்னா என்ன? ஒழுங்கமைக்கப்பட்டது. 36க்கு டேஷ் செக்டார் ப்ரொவைட்ஸ் ஜாப் செக்யூரிட்டி அண்ட் ஹையர் வேஜஸ். 36க்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அன்ஆர்கனைஸ்டு செக்டார். ஓகே, டேஷ் செக்டார் ப்ரொவைட்ஸ் ஜாப் செக்யூரிட்டி அண்ட் ஹையர் வேஜஸ். பப்ளிக் செக்டார்ல வந்துட்டு ஹையர் வேஜஸ் தருவாங்களா? ஆர்கனைஸ்டு செக்டார்ல வந்து தருவாங்களா? அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல வந்துட்டு செக்டார்ஸ் ப்ரொவைட்ஸ் ஜாப் செக்யூரிட்டி அண்ட் ஹையர் வேஜஸ். ஓகேவா. 36 டேஷ் செக்டார் ப்ரொவைட்ஸ் ஜாப் செக்யூரிட்டி அண்ட் ஹையர் வேஜஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா சரிங்களா. அப்போ எந்த செக்டார் வந்துட்டு ஜாப் செக்யூரிட்டி
அண்ட் ஹையர் வேஜஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கனைஸ்டு செக்டார் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்கனைஸ் செக்டார் இஸ் த ஆன்சர். சரிங்களா, ஒழுங்கமைக்கப்பட்ட துறை அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு அதிகமான ஊதியத்தையுமே அது நம்மளுக்கு ஜாப் செக்யூரிட்டியுமே வந்து தருவாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்துடலாமா? ஃபைண்ட் த ஆட் ஒன் பேங்கிங் ரயில்வேஸ் இன்சூரன்ஸ் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 37க்கு இதுல எதுப்பா வந்து ஆட் ஒன்ல வரும்? ரயில்வேஸ் அப்படின்றது ஆட் ஒன்ல வரும். சரிங்களா, பேங்கிங் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆட் ஒன்ல வராது. நெக்ஸ்ட் 38 த செக்டார்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார்ஸ் ஆன் த பேசிக்ஸ் ஆஃப் எதுலப்பா வந்து வரும்? 38க்கு ஆன் த பேசிக்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் ஆஃப் என்டர்பிரைசஸ். சரிங்களா, நம்பர்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாய்லாம் வராது. ஸோ ஓனர்ஷிப் ஆஃப் என்டர்பிரைசஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டார்ஸ் ஆன் த பேசிக்ஸ் ஆஃப் ஓனர்ஷிப் அண்ட் என்டர்பிரைசஸ் தான். சரிங்களா, ஸோ ஆப்ஷன் சி நிறுவனங்களின் உரிமை அப்படின்னு சொல்லி ஆன்சர் பா. நெக்ஸ்ட் அசோஷன் ஏ அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்துருக்காங்க? 39க்கு த அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் ஆஃப் த எக்கனாமி இஸ் கேரக்டரைஸ்டு பை த ஹவுஸ்ஹோல்ட் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி அண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அசோஷன் ஏ அது வந்து கரெக்டா தப்பா? என்ன கொடுத்துருக்காங்க? த அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸை பத்தி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ 39க்கு அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் ஆஃப் த எக்கனாமி இஸ் கேரக்டரைஸ்டு இது வந்து கரெக்டான ஒரு வேல்யூப்பா. ரிசல்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? ரீசன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம ஜாப் இஸ் ஹியர் ஆர் லோ பெய்டு அண்ட் ஆஃப்டன் நாட் ரெகுலர் இதுவும் கரெக்ட் தான். ஸோ 39க்கு ரெண்டுமே போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளேஷன்ஸ் ஆஃப் ஏ அப்படின்றது நம்மளுக்கு ஆன்சர்ஸாக வரும். சரிங்களா, அண்ட் தென் 40க்கு போயிடலாமா? மக்களே, தமிழ் மீடியம் மக்களே நம்ம நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே கொஷின் நம்பர் மட்டும் தான் மாறி இருக்கும், பட் சேம் கொஷினாக தான் இருக்கும். அதனால நீங்கள் கொஞ்சம் அதை கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. பட் ரெண்டு கொஷின்ஸுமே வந்து சேம் தான், பட் கொஷின் நம்பர் மட்டும் தான் வந்துட்டு இங்கே மாறி இருக்கும். நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து இடையிலேருந்து வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, சரி 40க்கு போயிடலாம். 40வது படிச்சிடலாமா? பீப்புள் ஹூ எம்ப்ளாய் ஒர்க்கர்ஸ் அண்ட் பே ரிவார்ட்ஸ் ஃபார் தர் ஒர்க் இன் டேர்ம்டு ஆஸ் என்னப்பா சொல்லுவாங்க? இவங்களை வந்து நம்ம எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. சரிங்களா, அதாவது முதலாளி. அவங்க தான் வந்து யாரு? முதலாளியா. சரிங்களா, எம்ப்ளாயி அப்படின்னாக்கா ஊழியர், தொழிலாளி. நெக்ஸ்ட் 41 போயிடலாமா? மொத்தம் 41 தானே இருக்கும். 41 கீழே இருக்கா? சரிப்பா. டேஷ் கண்டினியூஸ் டு பி த லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் இன் தமிழ்நாடு. சரிங்களா, டேஷ் கண்டினியூஸ் டு பி த லார்ஜஸ்ட் எம்ப்ளாயர் இன் தமிழ்நாடு. அக்ரிகல்ச்சரா, மேனுஃபேக்சரா, பேங்கிங்கா அப்படின்னாக்கா ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியான்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு பிரைமரி செக்டர்ஸ்லாம் வந்துட்டு அதிகமான எம்ப்ளாயிஸ் இன் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அக்ரிகல்ச்சர். சரிங்களா, வேளாண்மை அப்படின்றது ஆன்சர். ஸோ இப்போ நம்ம சூஸஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். மொத்தம் 41 சூஸ். ஓகேவா, நம்ம 9th புக்கில் 41 சூஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கேட்டோம். நம்ம முன்னாடியே வந்து 40 கொஸ்டின் தான் பார்த்தோம். இப்போ 41 பார்த்துட்டோம். சரிங்களா, இதுக்கு அடுத்து நம்ம ஃபுல்லாமே ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? நான் வந்து ஆன்சர்ஸ் மட்டும் சொல்லிட்டே வரட்டுமா? பிகாஸ் நம்ம வந்து எழுதுனாக்கா கொஞ்சம் டைம் அப்படின்றது ஆகுது. நான் இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வந்துடுறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா, எக்கனாமிக் ப்ராக்ரஸ் ஆஃப் எனி கண்ட்ரி இஸ் நோன் as அப்படின்றது என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஆன்சர்ஸ் வரும்பா. சரிங்களா, எக்கனாமிக் ப்ராக்ரஸ் ஆஃப் எனி கண்ட்ரி இஸ் நோன் as எக்கனாமிக் டெவலப்மெண்ட். சரிங்களா, அதுவே நம்ம வந்து தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பொருளாதார முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ்ல வரும். சரிங்களா, இந்த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் HRD மினிஸ்ட்ரி இஸ் இன். அது HRD மினிஸ்ட்ரி வந்து நியூ டெல்லியில இருக்குப்பா. சரிங்களா, புதுடெல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ்ல வரும். The state having the highest literacy rate in India is எந்த ஸ்டேட் வந்து highest literacy rate? எல்லாருக்குமே தெரியும், கேரளா தான்ப்பா. 4th one, the human development report of the world prepared and released by human development report வந்து யார் வந்து வெளியிடுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. UNDP. ஓகேங்களா, ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க UNDPக்கு. சரிங்களா, ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்டம். நெக்ஸ்ட் மக்களே, இங்க வந்து 4th அப்புறம் 7th 8th அப்படின்னு சொல்லிருக்கலாம், பாத்துறாதீங்க. சரிங்களா, நம்ம இந்த ஆர்டர்லயே நீங்க வந்து படிச்சிருங்க. பிகாஸ் கொஸ்டின்ஸ் நம்பர் மட்டும் தான் மாறி இருக்கும், பட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈக்குவல் சேமா தான் இருக்கும். சரிங்களா, ஸோ நம்ம வந்து இங்க வந்து 5 வர வேண்டிய இடத்துல 7 அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, அதை மட்டும் பாத்துக்கோங்க. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? த மேஜர் ஆக்குபேஷன் ஆஃப் த பீப்புள் இன் தமிழ்நாடு இஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கப்பா. நம்ம தமிழ்நாட்டோட பீப்புளோட மேஜரான ஆக்குபேஷன் அக்ரிகல்ச்சர் தான். சரிங்களா, வேளாண்மை தான் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு மக்களின் வந்து மேஜரான ஆக்குபேஷன். ஸோ இந்த கொஸ்டினுக்கும் சேம் தான். இதுவும் சேம் கொஸ்டின். ஸோ இங்கே வேளாண்மை, இங்கே அக்ரிகல்ச்சர், அவ்வளோதான். சரிங்களா, தமிழ்நாடு ரிசீவ்ஸ் ரெயின்ஃபால் ஆல் ஃப்ரம் த டேஷ் மான்சூன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டோம். நம்ம இதுக்கு மட்டும் தான் பார்த்தோம் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு சூஸ்லேயே நம்ம வந்து பார்த்தோம். மிக்ஜாம் புயல்லாம் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். நார்த் ஈஸ்ட் என்னப்பா? வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்லி அர்த்தம்பா. நெக்ஸ்ட், டோட்டல் ஜியோகிராபிக்கல் ஏரியா ஆஃப் தமிழ்நாடு இஸ் டேஷ் ஹெக்டார்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கப்பா.
30 lakhs and 33,000 hectares. ஓகேவா? 30 லட்சம் மற்றும் 33,000 அப்படின்னு சொல்லி வரும்பா. சரிங்களா? 30 லட்சம் மற்றும் 33,000 hectares. Migrations is enumerated on dash and dash basis. Migrations வந்து place of birth and place of residence பொறுத்து இருக்குப்பா. எதை பொறுத்து? place of birth and place of residence அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கப்பா. பிறப்பிடம் மற்றும் வாழ்விடம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. பிறப்பிடம் மற்றும் வாழ்விடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது 16. The mobility of population in rural areas is dash than the urban areas அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொபிலிட்டி அப்படின்றது கிரேட்டர் ரூரல் ஏரியாஸை விட அர்பன் ஏரியாஸ்ல வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ மொபிலிட்டி அப்படின்னா என்ன? டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ். ரூரல் ஏரியால இருந்து அர்பன் ஏரியாவுக்கு வருவாங்க, அர்பன் ஏரியால இருந்து ரூரல் ஏரியாவுக்கு போக மாட்டாங்க. ஸோ அர்பன் ஏரியால இருக்க தான் வந்து மக்கள் வந்து அதிகமா இருப்பாங்க. ஸோ வில்லேஜ்லாம் டவுனுக்கு அதிகமான மக்கள் வந்து வருவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? அதிகம் அப்படின்றது அர்த்தம்பா தமிழ் மீடியத்துக்கு. 23வது கொஸ்டின், எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் சேஞ்சஸ் டியூ டு டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பீப்புள்பா. எம்ப்ளாய்மெண்ட் பேட்டர்ன் வந்து லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பீப்புள் பற்றி சேஞ்சஸ் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பீப்புள் அப்படின்னா தமிழ் மீடியத்தில் என்னப்பா சொல்லுவாங்க? தமிழ் மீடியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களின் வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லி அர்த்தம்பா. ஓகேவா? மக்களின் வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லிட்டு இங்க வரும். வேலைவாய்ப்பு முறை மாற்றத்திற்கான காரணம் மக்களின் வாழ்க்கை முறை. ஓகேவா? 24 the nature of employment in India is என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. the nature of employment in India அப்படின்றது மல்டி டைமென்ஷனல். ஓகேவா? மல்டி டைமென்ஷனல். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வேலை வாய்ப்பின் தன்மை அப்படின்றது பரிமாணங்கள் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் மல்டி டைமென்ஷனல் நிறைய பரிமாணங்களை கொண்டது. சரிங்களா? பரிமாணங்களை கொண்டது. 25 டேஷ் ஆஃப் த எக்கனாமி இஸ் த நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இன் த கண்ட்ரி ஹூ ஒர்க் அண்ட் ஆல்சோ கேப்பபிள் ஆஃப் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லேபர் ஃபோர்ஸ் தான்ப்பா. Labor force of the economy is the number of people in the country who work and also capable of working. So என்ன ஆன்சர் வரும்? லேபர் ஃபோர்ஸ் அப்படின்றது ஆன்சர்ஸ் வரும். உழைப்போர் குழு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு 11வது தமிழ் மீடியம் 11க்கு உழைப்போர் குழு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர்ஸ் வந்து வரும். சரிங்களா? பப்ளிக் செக்டார் மீன்ஸ் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் பா. இதுக்கு என்ன ஆன்சர்ஸ் வரும்? பப்ளிக் செக்டார்னா என்ன? கவர்மெண்ட் கீழே இருக்கிறது தான் வந்து பப்ளிக் செக்டார். ஸோ பப்ளிக் செக்டார்னா என்ன? கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அரசு நிர்வாகம் செய்யும் நிறுவனங்கள், அதுதான் வந்துட்டு பொதுத்துறை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அரசு நிர்வாகம் செய்யும் நிறுவனங்கள் அப்படிதான் வந்துட்டு நம்ம பொதுத்துறை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வரும் நம்ம சூஸ் அண்ட் ஃபில்அப்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் மேட்சஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் பார்த்துடலாமா? மேட்ச் த ஃபாலோயிங். முதல் கேள்வி, டெவலப்மெண்ட் ஹியூமன் ரிசோர்சஸ் சோலார் எனர்ஜி 1972 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்சஸ்ல வந்து நம்ம 9th புக்ல வந்து நிறைய மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்றது இருக்கு. ஸோ முதல் மேட்சஸ்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? டெவலப்மெண்ட்டுக்கு என்னப்பா வரும்? கல்வி. டெவலப்மெண்ட்னா என்ன? கல்வி. ஸோ 4. ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னாக்கா பார்ட் ஆஃப் டெய்லி லைஃப் வருமா? இல்லை வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வருமா? வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்றது 1972. ஸோ நான் 1 போட்டுறேன். நம்மளுக்கு டேரக்டா தெரியுது. சோலார் எனர்ஜி அப்படின்றது ரினியூவபிள் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டேரக்டா தெரியுது. அதனால 2 போட்டுறேன். ஸோ பார்ட் ஆஃப் டெய்லி லைஃப் அப்படின்றது ஹியூமன் ரிசோர்ஸ். 4 3 2 1 அப்படின்னு சொல்லி ஆன்சர் பா. 4 3 2 1 அது வந்து ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? மேட்ச் த ஃபாலோயிங் நான் ஃபுட் கிராப்ஸ். திருப்பியும் நம்மளுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் மொத்தம் 9th புக்ல 6 மேட்ச் த ஃபாலோயிங் இருக்கு. அந்த 6 மேட்ச் த ஃபாலோயிங் நான் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் நான் ஃபுட் கிராப்ஸ் அப்படின்றது கோகோனட் அண்ட் சென்னா அப்படின்றது என்ன வரும்? நான் ஃபுட் கிராப்ஸ்ல வரும். ஸோ 5 ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 5. நெக்ஸ்ட் டால் அப்படின்றது என்னப்பா வரும்? டால் அப்படின்னாக்கா எல்லாமே டால்ல முடிதா? கிராம்ஸ். ஓகேவா? இதுவும் டால், இதுவும் டால். ஸோ 4 அப்படின்றது ஆன்சர். நார்த் ஈஸ்ட் மான்சூன் அக்டோபர்ல இருந்து எதுப்பா? டிசம்பர். 3 4 5 4 3. ஸ்மால் ஃபார்மர்ஸ் அப்படின்றது யாரெல்லாம் நம்ம வந்து ஸ்மால் ஃபார்மர்ஸ் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 ஹெக்டேர்ல வந்து கல்டிவேட் பண்றவங்கள வந்துட்டு நம்ம ஸ்மால் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2 அப்படின்றது ஆன்சர். நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் இன் 2015 to 2016 அப்படின்றது 79,38,000 ஃபார்மர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 5 4 3 2 1 5 4 3 2 1 அப்படின்றது செகண்ட் மேட்ச் த ஃபாலோயிங்கான ஆப்ஷன். தேர்ட் ஒன். சரிங்களா? பிகாஸ் நீங்க வந்து நம்பர் தான் மாறி இருக்கு. சரிங்களா? தேர்ட் ஒன்னே போட்டுக்கலாம். சரிங்களா? தேர்ட் மேட்ச் த ஃபாலோயிங். தேர்ட் ஒன்க்கு என்னப்பா கொடுத்துருக்காங்க? மைக்ரேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? மைக்ரேஷன் பாலிசி அப்படின்னாக்கா மொத்தம் இங்க வந்து 6 கொடுத்துருக்காங்களா? அப்போ வந்து மைக்ரேஷன் பாலிசிக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தலாமா? ஒர்க்கா, இல்லை லோ இன்சிடென்ஸ் ஆஃப் இமிகிரேஷன்ஸா, மேக்ஸிமமா மைக்ரேஷன் பாலிசி டு ரெடியூஸ் த வால்யூம் ஆஃப் மைக்ரேஷன். ஓகேவா? மைக்ரேஷன் பாலிசினா என்ன? டு ரெடியூஸ் த வால்யூம் ஆஃப் மைக்ரேஷன். 5 அப்படின்றது வரும். ஃபீமேல் மைக்ரேன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பில வந்துட்டு. அப்போ அதுக்கு வந்து மேரேஜ்
அதிகமாக வந்து பெண்கள் இதுக்காக வந்து மைக்ரேட் ஆகிட்டு போகிறாங்க, மேரேஜ் தான்ப்பா. பிகாஸ் ஒரு ஊரில் இருக்க பெண் வந்து மேரேஜ் ஆயிடுச்சாங்க இன்னொரு ஊருக்கு போயிடுறாங்களே. ஸோ திருமணம் அப்படின்றது முக்கியமாக பெண்களுக்கு மைக்ரேட் ஆகிறதுக்கு அதிகமான காரணம். சரிங்களா? நெக்ஸ்ட் சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சென்னைக்கு என்னப்பா வரும்? ஒர்க்கா, லோ இன்சூரன்ஸா? இது ரெண்டுமே நம்ம போட்டாச்சா? 4, 5 அடிச்சிடலாமா? வேற என்னப்பா இருக்கு? சென்னை. சென்னை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா என்னப்பா சொல்லுவீங்க? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இமிகிரேஷன், அதிக பேர் சென்னைக்கு வராங்க. சரிங்களா? அதுதான் வந்து சென்னை. ஸோ 3 ஸ்டேட் த ஆன்சர்ஸா இருக்கா? நெக்ஸ்ட் பெட்டர் ஆஃப் மைக்ரன்ஸ் அப்படின்னா என்னப்பா? பெட்டர் ஆஃப் மைக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டு இம்ப்ரூவ் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ், அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துக்காக தான் வந்து வராங்க. ஸோ மைக்ரன்ஸோடைய உண்மையான பெட்டரான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டு இம்ப்ரூவ் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ். சேலம்னா என்னப்பா? ஓக்கா இல்லை நம்மளுக்கு என்னப்பா நோ இருக்கு? 1 2 வந்து நம்மளுக்கு வந்து பாக்கி இருக்கு. சரிங்களா? அப்போ சேலம் அப்படின்றது நம்மளுக்கு என்ன வரும்? லோ இன்சிடென்ஸ் ஆஃப் இமிகிரேஷன். சரிங்களா? பிகாஸ் சேலத்துல தான் வந்துட்டு இமிகிரேஷன் அப்படின்றது கம்மியா இருக்கு. ஃபீமேல் மைக்ரன்ஸ் அப்படின்றது எதுக்காக வந்து ஃபீமேல் மைக்ரன்ஸ் நான் பார்க்குறோம், மேல் மைக்ரன்ஸ். ஓகேவா? மேல் அப்படின்றவங்க அதிகமாக வந்து வேலைக்காக வந்துட்டு நம்ம வெளியூர்களுக்கு போறாங்க. ஃபீமேல் அப்படின்றவங்க மேரேஜ்க்காக வந்துட்டு நம்ம வெளியூருக்கு போறாங்க. அப்போ இதுக்கான ஆப்ஷன் அப்படின்றது இங்க 2, இங்க 1. பெட்டர் ஆஃப் மைக்ரன்ஸ் எதுக்கு? டு இம்ப்ரூவ் 6. அப்போ 5 4 3 6 2 1 அப்படின்றது ஆப்ஷன். 5 4 3 6 2 1. சரிங்களா? 5 4 3 6 2 1 அப்படின்றது இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கான ஆப்ஷன். ரொம்பவே நல்லா இருந்ததுல இந்த மேட்ச் த ஃபாலோயிங். சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் சொல்லி போட்டுக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் என்ன இது? த மேட்ச் த லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 யூசிங் த கோட்ஸ் கிவன் பிலோ. சரிப்பா, என்னன்னு பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங் அண்ட் மைனிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். சரிங்களா? இதுக்கு எது வந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங் அண்ட் மைனிங் எல்லாமே வந்துட்டு எதுக்கு வரும்? பிரைமரி செக்டாருக்கு வரும். சரிங்களா? அப்போ இங்கே என்ன போடலாம்? 4 அப்படின்னு சொல்லி போட்டுடலாமா? நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிசிட்டி, கேஸ் அண்ட் வாட்டர் சப்ளை அப்படின்றது எதுக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா செகண்டரி செக்டாருக்கு வரும். ட்ரேட், டிரான்ஸ்போர்ட் எல்லாமே பிரைமரி செக்டார், அது வந்து சர்வீஸ் செக்டார்னு சொல்லுவாங்களா? அப்போ 2 3 2 அப்படி நம்பர் மட்டும் போட்டு வந்துடலாமா? அப்போ இது 1 தான் வரும். அப்போ 4 3 2 1 ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? 4 3 2 1 அப்படின்றது ஆன்சர். அடுத்தது பார்த்துடலாம். மேட்ச் த ஃபாலோயிங் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? திருப்பியும் மேட்ச் த ஃபாலோயிங்கா? பப்ளிக் செக்டாரு, பிரைவேட் செக்டாரு, பிரைமரி செக்டாரு, டெரிட்டரி செக்டார். எத்தனை வாட்டிடா கேட்பீங்க? பப்ளிக் செக்டார். சரி பார்த்துடலாமா? பப்ளிக் செக்டாருக்கு என்ன வரும்? பப்ளிக் செக்டார் அப்படின்றது ப்ராஃபிட் மோட்டிவா இல்லைனா சர்வீஸ் மோட்டிவா? எல்லாருக்குமே தெரியும் சர்வீஸ் மோட்டிவ். ஓகே. நெக்ஸ்ட் பிரைவேட் செக்டார் அப்படின்றது ப்ராஃபிட் மோட்டிவ். சரிங்களா? அப்போ 3 பிரைமரி செக்டார் அப்படின்றது எதுப்பா? பால்ட்ரி அப்படின்றது பிரைமரி செக்டார். அப்போ 2 டெரிட்டரி செக்டார்னா பேங்கிங். அப்போ 1 4 3 2 1 அப்படின்றது இதுக்கான ஆன்சர். மக்களே, இப்போ நம்ம 9th புக்கு முடிச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ இந்த வீடியோவில் நம்ம 9th புக்கில் இருக்க சூஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அண்ட் தென் மேட்ச், அதுலேயும் சூஸ்லையுமே நம்ம எங்கெங்கெல்லாம் வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன்ஸ்லாம் இருக்கோ அதில் எடுத்து நம்ம சேர்த்தே வந்து பார்த்துருக்கோம். மொத்தம் 41 சூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் 9th புக்கில் உங்கள் கண்டென்ட் வந்து ஸ்கூல் புக்கில் இருந்தால் மக்கள் வந்து எடுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ சூஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அதாவது மேட்ச் த ஃபாலோயிங்க்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. சரிங்களா? ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க, நாலேஜ் வந்து பில்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ நம்ம 6th 7th 8th 9th இது வரலும் நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோவில் நான் உங்களை 10th புக் எக்கனாமிக் புக் பேக்லேருந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மனோஜ். பாய்.